அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பருப்பு குழம்புக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால். சட்டியில் ஆயில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கிறேன். பல்லாரி வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்துக்கு வதங்கட்டும். தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வெண்டைக்காய். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாக்க நீங்கள் கூட போட்டுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து நான் கழுவி வெட்டி வச்சுருக்குறேங்க. வெண்டைக்காய் மட்டும் வெட்டிட்டு கழுவக்கூடாது, அது வளவளப்பு இருக்கும், டேஸ்ட்டே போயிடும். அதனால் நம்ம வந்து கழுவிட்டு தாங்க வெண்டைக்காவை வெட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையானதுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மசாலா பொருட்கள் இதுக்கு அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ புளி தண்ணி வந்து ஒரே ஒரு சொல்ல கரைச்சி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ரொம்ப சேர்த்தாக்க புளிப்பு அதிகமாக போயிடும். பருப்பு குழம்புக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் வேகட்டும். எங்கள் வீட்டில் உள்ள ரம்ப இலையை பற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கீ ரைஸுக்கு, பிரியாணிக்கெலாம் இது போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி வீட்டில் எல்லோரும் வளர்த்து வச்சுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். கீ ரைஸுக்கு, பிரியாணிக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்துடுச்சு. நான் லாஸ்ட்டாக தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.